ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வேல் தமிழ் கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ச்மேனாக தான் வேலை பார்க்க போகிறோம். என்னடா வாட்ச்மேனாக வேலை பார்க்க போகிறோன்னா, ஒரு பில்டிங்கை வாட்ச் பண்ண போகிறது இல்லை, நம்ம சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ண போகிறோம் கைஸ். சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணி ஒரு ஹாரர் கேம் ப்ளே ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு தோன்றது எதனா ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க இப்போ கேமுக்குள்ளே போகலாம். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் அப்சர்வேஷன். ஓகே, இப்போ வந்து நான் பண்ணணுன்னா W கொடுத்தா ஃப்ரண்ட்டில் போவோம், S கொடுத்தா பேக்கில் வரும், ஷிஃப்ட் எடுத்துனா ஃபாஸ்ட்டாக போகலாம். ரைட் கிளிக் பண்ணால் ஜூம் ஆகும், லெஃப்ட் கிளிக் பண்ணால் டேக் ஏ பிக்சர். ஓகே, பிக்சர் எடுக்கணும். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த இடத்துல 1 2 3 6 பூட்டு இருக்குல்ல, இந்த 6 பூட்டை உடையாமல் பார்த்துக்கணும். ஒரு வாட்டியும் ஒரு 2 3 4 அனாமலிஸ் இருக்கும். அந்த அனாமலிஸை நம்ம கண்டுபிடிச்சி அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மேலே பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுதில்ல, அது கம்மியாகும். அது ஃபுல்லாக கம்மியாச்சுனாலும் நம்ம அவுட்டு, இல்லை இந்த பூட்டு மொத்தம் 6 பூட்டும் உடச்சிட்டாலும் நம்ம அவுட்டு. இப்போ வாங்க, உங்களுக்கு இப்போ புரியாது, கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அனாமலிஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரூமில் வந்து இந்த டோர் செக் பண்ணணும். வேறு எதனா அனாமலிஸ் இருக்கா இந்த ரூமில்? டைம் வந்து கரெக்டாக இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் நார்மலாக இருக்குது. இதுனா ஃபோட்டோ என்னடா பாப்பி பிளே டைமில் இருக்கிற பொம்மை எடுத்துன்னு வந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, எடுக்குமா? இல்லை கைஸ், அது நார்மல் ஃபோட்டோ தான். ஸோ இந்த ரூமில் எந்த அனாமலியும் இல்லை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ரூம் போவோம். அங்கே பாக்ஸஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பேக்கில் எதனா இருக்குது? பேக்கில் ஏதோ ஒரு ரூம் இருக்குது. ஓகே கைஸ், இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் நானா இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ பேட்ரி பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஓ மை காட் கைஸ், இது இருக்கு பாருங்க கைஸ். ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்தாச்சா, இதேமாரி நிறைய எடுக்கணும். ஸோ ஒரு அனாமலி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. நம்ம இது வேறு திறந்துருக்கு. இது திறந்தே இருக்குமா இல்லை மூடிதான் இருக்குமா தெரியல. இது ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். இல்லை கைஸ், இதான் நார்மலாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ரூமில் எதுவும் அவ்வளோதான் இல்லை கைஸ். ஒரு அனாமலி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ரூமில் இந்த ரூம்லேயும் எதுவும் இல்லை தான் நினைக்கிறேன். மேலே இந்த ரூமில் எதனா இருக்கா? கீழே ஸோ ஒரு அனாமலி தான் இருக்கா இது வரையுமே. சேர் கீழே விழுந்துருக்கு. அண்ட் தென் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ பாத்ரூம்லேயும் இந்த அனாமலி ரூம் சில இதுக்கு இந்த சேர் கைஸ் பார்த்தீங்களா, இந்த சேர் நின்று இருக்க வேண்டிய சேரு கீழே விழுந்திருக்கு. அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு அனாமலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது சொல்லலை பார்த்தீங்களா. நம்ம வந்து 3 கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஸோ இந்த ஃபோட்டோ டாய்லெட் பக்கத்தில் யாராவது சேர் வச்சுன்னு இருப்பா. இதையும் அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இது நார்மல் ஒரு ஃபோட்டோ தான். கடைசியாக இந்த ரூமில் ரேடியோ இருக்குது, பெயிண்ட் டப்பா ஒன்று இருக்குது, பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரூமில் எதுவும் இல்லை கைஸ். ஓ இதுதான் கடைசி ரூமு கைஸ். இங்கே பார்த்தீங்களா, மான்ஸ்டர் கண்ணு இருக்குது கைஸ். இங்கே ஓடு.
இது ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேற எதனா நம்ம இருக்கா? ஓ, யாரடா அவன்? தலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் இந்த ரூமுக்கே வந்தாச்சா? இப்போ மொத்தம் 1 2 3 4 5. ஓ, மொத்தம் 5 அனாமலி இருந்திருக்கு கைஸ். நான் கண்டுபிடிச்சது 4 தான். இப்போ நான் 5த்தையும் கண்டுபிடிச்சிருந்தேன்னா அந்த ஒரு பூட்டு உடையாமல் இருந்திருக்கும். இப்போ நான் 1 மிஸ்டேக் பண்ணதுனால அந்த ஒரு பூட்டு உடஞ்சிச்சு கைஸ். இது பண்ணுறதாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக ஃபோட்டோ எடுக்கணும் கைஸ். ஓகே, இந்த ரூமில் வந்து போன வாட்டி பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படியே. ஸோ இந்த ரூமில் நம்மளும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். எதுவும் இல்லை கைஸ். அடுத்த ரூம், இங்கே ஒரு ஃபோட்டோ, எதுவும் இல்லை. திருப்பி கிச்சனுக்கு வருவோம். போன வாட்டி கிச்சனில் தான் ஃபஸ்ட்டாக நம்மளே ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். ப்ரோ நான் ப்ரோ இன்னும் ஒரு அனாமலி கூட வரல. எல்லாமே நார்மலாக இருக்கு. பார்த்தீங்களா கைஸ்? ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வெளியே இருந்தால் நம்மளே இருக்கிற மாதிரி தெரியல கைஸ். பாத்ரூம்ல எதுவுமே இல்லையே. டூ கைஸ் கூடு ரெண்டு எடுத்தாச்சு கைஸ். 2 நாமளே கண்டுபிடிச்சாச்சு. எதுக்கும் நம்ம பாத்ரூம்ல என்னோட செக் பண்ணிப்போம். ஓகே கைஸ், பாத்ரூம்ல எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது நான் பிளாங்காக இருக்குது கண்ணாடி. ஓ, அதெல்லாம் நார்மல் தானா? ஓகே, போனால் ஆல்ரெடி நான் 2 தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஓ, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். கரெக்டாக 2 அனாமலி இருந்தது, 2த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ தோ கைஸ், ஒரு கதவுக்கு 2 ஹேண்டுலாம். ஓ, போன வாட்டி இந்த இடத்துல புக்ஸ் இருந்ததா? நான் பார்த்த வரைக்கும் 4 புக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. ஓ, இருந்திருக்கு போல கைஸ். இந்த ஃபோட்டோ மாறி இருக்கா? ஏய், நான் வேற பேட்டரி பர்சன்டேஜை கம்மி பண்ணுறோம் போல்ற லைனாக ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில். டைம் 2 o'clock. ஓகே, இந்த சைடு எதுவும் வித்தியாசமாக இப்போ தெரியல. இந்த டோர் இப்படி தான் இருந்தது. கிச்சன் வந்துடும். கிச்சன்லையும் எதுவும் இல்லை. இந்த ரூம்ல எதுனா இருக்கா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சிசிடிவி கேமராவை தான் விளாடுறோம். இருந்தாலும் திடீர்னு எதனா பக்குன்னு வந்து பயம் குத்திச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஏய், அவ்வளோதானா? ஒரு அனாமலி தானா? நல்லா நம்ப முடியலையே இதை. கொஞ்சமா இன்னொரு வாட்டி போய் செக் பண்ணி வந்துடலாமா?
நான் இன்னொரு வாட்டியை போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து தப்பாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டோன்னா அப்புறம் சொல்லலை பார்த்தீங்களா. ஓகே 2 அனாமலி. ஓகே நெக்ஸ்ட் ரூம் போவோம் கைஸ். இந்த ரூமில் எதுனா இதுதான், அது எப்படியே தான் இருக்குது. இந்த கண்ணாடியும் நார்மலாக தான் இருக்குது. தோ கைஸ் கோடு என்ன ஒருத்தன் காலில் வெறும் வெறும் காலில் நடந்து போயின்னு இருக்கிறான். ஓகே கைஸ் 3 அனாமலி கண்டுபிடிச்சிட்டேன். இதில் எனக்கு தெரிஞ்சு 3 மட்டும் இருக்காது, எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் சொல்லலை. ஓகே 36% நம்ம இப்போ சேவ் ஆகிட்டோம். இன்னும் 100% சேவ் ஆகணும். அதுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சாதான் முடியும். எல்லாமே நார்மலாக இருக்குது. இந்த ரூம் டைம் 3 o'clock. ஓகே புக்ஸ்லாம் நார்மலாக அதே மாதிரி தான் இருக்குது. டிவிஎம் நோ சிக்னலில் தான் இருக்குது. ஃபோட்டோஸும் நார்மலாக அதே போல் தான் இருக்குது. இதுக்கும் நார்மலாக இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகே கைஸ் எதுவும் இல்லை. ஸோ இடத்துல எதுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இடத்துல எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. கிச்சன்லேயும் இந்த கேமில் என்ன ஒரு வெறுப்புனா எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு அனாமலிலாம் கண்டுபிடிக்கிறதுலாம். உங்களுக்கே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கீழே விழுந்துக்கிற சேரு இதெல்லாம் அனாமலின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு அனாமலி கூட வரலையா? வந்திருக்கோம், நான் தான் கவனிச்சிருக்க மாட்டேன். என்னடா ஏதோ தப்பா இருக்கு. நான் ரிவேர்ஸில் போய் எதுக்கு இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் ஒரு அனாமலி கூட இல்லைனா. ஓகே நார்மலாக தான் இருக்கு. இன்னும் வரலையா? அப்போ பேட்டரி வேற கம்மியாயிடுச்சுன்னா அது ஒரு வெறுப்பாயிடும் கைஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பெட்ரூம்ல தலாலாம் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு அனாமலி கண்டுபிடிக்கலையே கைஸ் நம்ம. இன்னும் ஒரே ஒரு அனாமலி கூட கண்டுபிடிக்கல இந்த இந்த லெவலில். இப்படியே போனோன்னா கண்டிப்பாக கூட்டு நிறைய உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி போவோம், பார்த்துக்கலாம். 2 அனாமலி இருந்திருக்கு கைஸ். 2த்தையுமே பார்க்கல நான் என்னதுன்ட்டு. ஸோ இன்னும் 2 பூட்டு இருக்குது. 50% முடிச்சாச்சு. இன்னும் பேலன்ஸ் 50% வந்து நம்ம சேஃபாக இருக்கணும். ஸோ இந்த ரூமில் லைட் நோ சிக்னல். ஓகே இந்த ரூமில் எந்த அனாமலியும் இல்லை கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன் கைஸ். லைட் உள்ளங்கெல்லாம் கை விடுறீங்களாடா டி. அதெல்லாம் எங்கேருந்துடா பிச்சுன்னு வந்தாங்க? ஏய்னா லைட்ல இருந்துலாம் கை இருக்கு, லைட் வழியால கை விடுவீங்களா? தலை இதுக்கும் நம்ம செக் பண்ணிப்போம்.
ஏனென்றால் இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. இந்த 2 சான்ஸும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரே ஒரு அனாமலி. இந்த கிளாஸ் இருந்ததா ஃபஸ்ட்டு? அங்கே தான் இருந்துருக்குது. நம்ம தான் தூங்கி விளாட்னுக்குறோம். கொஞ்சம் தெளிவாக விளாட்னோன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். தற்கூரித்தனமாக கேம் விளையாடுவது எப்படி? இதனாடா தலைகீழ நிற்கிது கிளாஸு? ஏய் மேலே ஸ்டாண்டு இருக்குடா. ஸோ டேய் 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 பெத்தாதீங்கடா டேய். பார்த்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு அனாமலி தான்டா டேய். இப்படியே நான் போனேன்னு ஏன் செருப்பாலியாச்சும் தித்திரும் அந்த பேய் வெளியே போடான்ட்டு. உனக்கு ஆடவும் தெரியல. அந்த டைலாக் தான் அப்புறம். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஏய் வாடா போலடா. வேற எதனா இருக்குதான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. பேட்டரி சும்மா தானே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோஸ் அடித்து தள்ளுவோம். ஓகே, இந்த ரூம்ல எனக்கு தெரிஞ்சு எதனா ஒரு அனாமலி இருக்கணுமே. ஏய் எதுவும் இல்லையாடா? ஒரு அனாமலி தானா இருக்கும்டா? எனக்கு தான்டா பார்க்க தெரியல. போடா போறேன்டா, உள்ள போறேன்டா, போங்கடா. என்ன நடந்தாலும் பரவாயில்லடா. அதுதான்டா சாவுறேன்டா, போங்கடா. 3 அனாமலி. அடடே கேம் ஓவர். 8 ஹவர்ஸில் பாதிக்கு பாதி 4 ஹவர்ஸ் சர்வைவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இந்த கேமை முடிச்சுக்கிறேன். இதோட பார்ட் 2 வேணா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த கேமை ஃபுல்லாக ப்ளே பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ட்ராப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் தமிழ் கேமிங். ஸோ பாய் கைஸ்.